ஒரு விஷயம் எனக்கு டவுட்டாக இருக்குது. இந்த வீடியோ பாருங்களேன். கிராமப்புற மாணவர்கள்ங்கிறத விட ஏழை எளிய மாணவர்களுக்கு ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு அந்த கோச்சிங் கிளாஸ் வசதியும் இல்லை, அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. 12ங்கிறது எல்லாத்துக்கும் அடிப்படை. அது எங்கே இருந்தாலும் 12 வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் படிக்க தான் போகிறோம். நீட்டுன்றது எங்கள் ஊரில் இருக்க அந்த ஏழை எளிய மக்கள் யாருமே எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் தான் எழுதுறாங்க. அவங்களும் தேர்ச்சி பெறல. ஆறுதல் தெரிவித்த அண்ணன் இன்னைக்கும் இருக்காரு. அன்னைக்கு பொதுமக்களில் ஒருத்தனாக இருந்த அண்ணன் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் எனும் நான் அந்த பதவியில் இருக்காரு. ஆனால் அன்னைக்கு இருந்த நீட்டு பிரச்சனை, நீட்டால் இறந்த மரணம், மாணவிகளோட மரணம், இது இன்றும் தொடர்ந்துருக்கு. இப்போ அண்ணன் விஜய் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறீங்க? மௌனம் மட்டும்தான். ரொம்ப வருத்தமாக இருக்குது. நார்த் இந்தியனை, வடக்கன், கையாலாகாதவன் வேலைக்கு தமிழ்நாட்டுக்கு வரான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த நம்மளே தன்னெழுச்சியா போராடுறாங்க அப்படின்னு சொல்லி பெருமையா பேச வச்சுட்டாங்க. ஆனா இங்க இருக்கிற நம்மளோட ஜென்சி ஃபேக் நியூஸை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தனை தன்னோட கொள்கையால எதிர்க்க முடியாதவனை அசிங்கமான விமர்சனத்தை வைக்கிறாங்க. இது இப்ப இருக்கிற ஜென்சி மட்டும் இல்ல, இப்ப இருக்கிற தாவேகா கட்சியில இருக்கிற மிக பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவரும். இப்போ லயலா மணி அவர்கள் ஒரு விஷயம் பேசி கான்ட்ரவர்சி ஆச்சு. அவர் ஒரு பதவி போட்டாங்க இல்லையா, அதே மாதிரி இன்னொருத்தர் இப்ப பேசியிருக்கிறாரு. அதையும் நீங்க பாப்பீங்க இந்த வீடியோல. அவருக்கும் ஒரு போஸ்டிங்ல இருக்காரு, பட் அது பத்தல. மழை இல்ல, விவசாயம் இல்ல, ஏழைகள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. உங்க கும்பல் கிட்ட மட்டும் எப்படி சேர்த்து டிஸ்ட்ரிபியூஷனா காசு வருது? நீங்க திரள் நிதி கொடுக்குற வரைக்கும் நாங்க பெருசு. எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. இந்தியால, அதுவும் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு பிறப்புகள் இருக்கிற இடத்துல பிறந்து வளர்ந்துட்டோமே அப்படின்னுட்டு. திமுகவை விட தாவேகா தீய சக்தி. இதற்கு திமுகவே பரவாயில்ல அப்படின்னு நாம் தமிழர் கட்சியாக எங்களையே பேச வைக்கிறீங்க.